சரியான ஷாக் ஒன்று தங்கமயிலுக்கு காத்திருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அதில் அவங்க மாட்டுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கவங்க இப்போ நகை விஷயத்தையுமே வந்து சொல்ல உடனே வந்து இப்படி கொஞ்சம் கூட வந்து வெக்கமே இல்லாமல் வந்து மகாலட்சுமியை திருப்பி தராங்களேன்னு ராஜி நகையை திருப்பி தரத்துக்கு யோசிக்கிறாங்க பாக்கியம். இதில் வேற வந்து ராஜிக்கு ஒரு பிரச்சனை, ராஜியால் பிரச்சனைனா சொல்லு கேட்கவே சந்தோஷமாக இருக்கேங்கிறாங்க. மற்றவங்களுக்கு நம்ம பொண்ணோட வீட்டில் கொடுக்கப்பட்ட வீட்டில் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்படுற ஒரு கேவலமான ஜீவன். அதை கேட்டுட்டு இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நகையெல்லாம் வேறு எடுத்து வச்சது அப்படின்னு வேறு சொன்னதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறாங்கிறாங்க. அந்த நகையும் வேறு வந்தாச்சு. நகையெல்லாம் வந்த பிறகு எல்லார் நகையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து கோமதி. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எப்படியோ அரசியை சரி பண்ணி வச்சுருக்காங்க மீனாவும் ராஜியும். ஆனால் இப்போவும் ராஜிட்ட ஒழுங்காக பேசாமல் கடைசி நகையை மட்டும் எடுத்து கொடுன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா மீனா கடுப்பாயிட்டாங்க ஒரு கட்டத்தில். இதில் இந்த காசு மேலே கருத்து இருக்குங்கிறத இப்போ தான் தங்கமயில் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணி இதை மறைச்சி வச்சுக்கிறாங்க அவங்க சாரிக்குள்ளார. ஆனால் எப்படியும் அதை யாராச்சும் கேட்டு ஏன் கருத்து இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.